இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆயா தாத்தா அம்மா அப்பா எல்லாரும் இதுல செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தது காரணமான இந்த சட்டியை தான் சேல்ஸ் பண்ண போறோம். நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண சட்டி இல்லைங்க. எங்க வீட்டுல பருப்பு கடையிற சட்டி வரும்போது தூக்கி வந்துட்டேன். இப்ப இருக்கிற காலத்துல எல்லாரும் மிக்சில பருப்பு போட்டு ஈஸியா அரைச்சு முடிச்சிடறாங்க. ஆனா நீங்க மட்டும் பருப்பு தூக்கி உள்ள போட்டு இப்படி ஒரு ரெண்டு கடை கஞ்சினா போதும். உங்க கையில கால தள்ளியில இருக்க எல்லா நேரமும் ஆக்டிவ் ஆயிடும். அப்படி ஒரு அற்புதமான சட்டி தான் இந்த சட்டி. உடனே உங்க போன் எடுக்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த சட்டியை திட்டீங்கன்னா இது பல வகையான பேர் இருக்குங்க. சில பேர் இதில் கோயம்பு டேஸ்ட் கோயம்பு சட்டின்னு சொல்லுவாங்க. அப்படியே சில பேர் நெருப்பாரி உள்ள போட்டு கையில தூக்கினி தீ சட்டின்னு சொல்லுவாங்க. சில பேர் இதை மண்ணில் செஞ்சதுனால மண் சட்டின்னு சொல்றாங்க. ஆனா என் வீட்டுல எங்க அம்மாவுக்கு எப்பெல்லாம் கோவம் அந்த சட்டி தூக்கி மண்ணில ஒன்று வைப்பாங்க. அப்படி வச்சு இந்த சட்டி உடையதுனால எங்க வீட்டுல இதை கல் சட்டின்னு சொல்றாங்க. அதெல்லாம் விடுங்க. இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு சட்டி தாங்க இருக்கு. அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள யார் இது ஆர்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு நாங்கள் 5 கிலோ கோதுமை, 2 கிலோ சக்கரை, 1 கிலோ தோரம்பருப்பு மற்றும் 1 லிட்டர் பாமாயில் இலவசமா தரப்போம். உடனே உங்க போன் எடுத்து ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. நீங்க ஈரோடு, திண்டுக்கல், நாமக்கல், கோவக்கல் எந்த கல் இருந்தாலும் சரிங்க, இந்த கல் உங்க வீட்டுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க பாத்தீங்கன்னா இந்த சட்டியில கார கும்பு வைக்கலாம், கறி கும்பு வைக்கலாம், மீன் கும்பு வைக்கலாம், பெண் கும்பு வைக்கலாம். ஹலோ பாருங்க, சொல்லி வாய்முள்ள அதுக்குள்ள நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. ஹலோ வணக்கம் மேடம், உங்க பேர் என்ன? என் பேரு இன்னும் வைக்கலைங்க சார். சூப்பர் மேடம். நீங்க எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? நான் எங்க ஊர்ல இருந்து தான் சார் கால் பண்றேன். அருமை மேடம், உங்களை மாதிரி அரைப்பைத்தியம் கஷ்டமா தான் நாங்க 6 மாசமா தேடி இருந்தோம். சொல்லுங்க மேடம், உங்களோட கேள்விகள் என்ன? சார் லாஸ்டா அந்த பெண் குழம்பு பத்தி சொன்னீங்களே, அது எப்படிங்க சார்? அது ரொம்ப சுலபம் மேடம். உங்க ஊர்ல இருக்க ஓல்ட குனிவு போட்டு ஈர்ப்பு வச்சு 4 வழி வச்சீங்கன்னா மொத்த பேனை கீழே கொட்டிடும். அப்படியே ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு அப்படியே தக்காளி போட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் அள்ளி போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி லைட்டாக கலக்கி விட்டுட்டு இருக்கிற மொத்த பேனை தூக்கி அப்படியே உள்ள கொட்டிட்டு மூடியை போட்டு 5 நிமிஷம் கொதி விட்டீங்கன்னா போதும் மேடம். அற்புதமான பேன் குழம்பு ரெடி ஆகிடும் மேடம். சார் பேனை நசுக்கி போடணுமா இல்லை உயிரோட போடணுமா சார்? பேனை நசுக்கலாம் போடக்கூடாது, உயிரோட போடணும் மேடம். அப்போதான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சார் இதுல வேற என்ன சார் பேசுறீங்க? மேடம் இந்த சட்டி நீங்க எடுத்துட்டீங்கன்னா எத்தனை வாட்டி கீழே போட்டாலும் ஒரே விடாது மேடம். அவ்வளவு ஸ்ட்ராங்கான சட்டி இந்த சட்டி. என்ன சார் சொல்றீங்க? நம்பவே முடியல. அதை கொஞ்சம் ஓட்டி காட்ட முடியுமா சார்? காமிச்சிடுறேன். ஆனா நீங்க இது மேல போட்ட நம்ப மாட்டீங்க. தரையில போட்டு காட்டுறேன் பாருங்க, நல்லா பாருங்க. தரையில போட போற பாத்துங்க. பாத்தீங்களா, இது உடையவே இல்லை. பாத்தீங்களா, நான் சொல்லல இது ஒரு அற்புதமான சட்டி. சோ உடனே உங்க போன் எடுக்க ஒரு மிஸ்டு கால். சொல்லு மம்மி. பருப்பு கடை நாய வீட்டுல கழிச்சுட்டு எங்கடா காணோம்? வச்சிருக்கையில வித்துட்டியா? ஒழுங்கு மரியாதை கொடுத்துருப்ப. நான் பருப்பு கடையணும் இல்ல தொடப்ப கடை பிஞ்சிடும் உனக்கு. கேக்குதா இல்லையா? ஹலோ எருமை பேசு எருமை.